ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்துல இன்றைய உலக நிலையையும் அன்னைக்கு வாழ்ந்தவங்க, அதாவது இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலங்களில் வாழ்ந்தவங்களையும் சில ஒப்பிட்டு சில உணர்வுகளை நமக்கு சுட்டி காட்டுறாரு. இது யாரையும் குறை சொல்றதுக்காண்டி இதை சொல்லலை. ஆனா நம்ம வளர்ச்சியின் பாதையில நம்ம மனிதனாக வந்தவங்க 6 அறிவு பெற்றிருக்கிறோம். 6 அறிவு பெற்றவங்க நம்ம இந்த வளர்ச்சியின் பாதையில இன்னைக்கு விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி இருந்தாலும் அது எந்த வகையில நம்ம கொண்டு போயிருக்கணும், ஆனா கொண்டு போகாம ஏன் இந்த நிலையில் இருக்கிறோம், அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்றாரு. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில உலகத்துல எங்க புயல் வருது, எங்க வெயில் அதிகமாக அடிக்கும், எங்க சூறாவளி வரும், எத்தனை கண்டுபிடிப்புகள் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல பார்த்தோம்னா நேரம் பார்க்கறது கூட இவ்வளவு கடிகாரமோ இவ்வளவு வசதிகள் இல்லாம சூரியன் அதனுடைய வெளிச்சம் ஒளி கதிர்கள் பட்டு அந்த நிழல் எப்படி படுதோ அதை வச்சுதான் நேரங்காலங்கள்லாம் கணக்கிட்டு நாளிகை கணக்கெல்லாம் சொல்லி அப்படிதான் அன்னைக்கு வாழ்ந்தாங்க. ஆனா அன்னைக்கு இருந்தவங்களும் இன்னைக்கு இந்த பக்கம் மழை பெய்யும், இன்னைக்கு இந்த பக்கம் மழை பெய்யாது, இந்த பக்கம் வைக்கையா இருக்கும் அப்படிங்கிறத அவங்களும் சில நிலைகளை வெளிப்படுத்தி தான் இருந்தாங்க. ஆனா இது போக அவங்க செஞ்ச முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, அவங்க சூரியனை நாம இன்னைக்கு தண்ணீர்னு சொல்றோமே, வருண பகவான், வாயு பகவான், இப்படிதான் இயற்கையத்தை அவங்க பெரிதா வணங்கினாங்க. அதுவும் சூரியனை குறிப்பா வெளிநாடுகள் கூட நம்ம இன்னைக்கும் கேள்விப்படலாம், சூரியனை வணங்குறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆக ஏன் அப்படின்னு சொன்னா, காற்று மழை இந்த வெளிச்சம் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா ஜீவனே இல்லை, அல்லது ஒரு துடிப்பே இல்லை. நம்ம இன்னைக்கு உயிர்னு சொல்றோமே, இந்த 3 இல்லைன்னா ஒரு ஜீவனே இருக்காது. ஆகையினாலதான் இந்த 3ஐயுமே வணங்கினாங்க அப்படிங்கிறது என்ன, நாமளும் அப்படித்தான் வணங்கணும் அப்படின்னு ஈஸ்வரப்பட்டு சொல்றாரு. ஆனா நாம இந்த காற்று மழை இந்த வெளிச்சம் இப்படி இது இல்லைன்னா ஜீவன் இல்லைன்னு சொன்னா இதை உருவாக்குனது யாருன்னு நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா நம்ம ஆண்டவனுடைய பக்தி ஆண்டவனுடைய சக்தின்னு சொல்லி நம்ம எதையோ ஒண்ணு எண்ணி அந்த சக்தியை நம்ம மற்றதுக்கெல்லாம் அதை சொன்னாலும் கூட சரி, நமக்குள்ள அந்த ஆண்டவனுடைய சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆண்டவனுடைய சக்தி நம்ம இன்னைக்கு எப்படி பயன்படுத்தி இருக்கணும், எப்படி பயன்படுத்தணும். நம்மளுடைய பக்தி ஆண்டவன் தான் எல்லாத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்ல தெரியுது. ஆனா அந்த ஆண்டவன் நம்மளை உருவாக்கி இருக்கிற மாதிரி எல்லாரையும் தானே உருவாக்கி இருக்கிறாங்க, தன்னை போலதானே மற்ற மனிதர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அதுல ஆசை நிலைகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை, இந்த போற்றல், ஒருத்தனை தூற்றுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிடுறது, மற்றவனை குறை சொல்றது, மற்றவனுக்கு துன்பம் கொடுக்கறது, மற்ற நாடுகளை அடிமைப்படுத்துறது, இப்படி ஒருத்தர் நம்ம ஏன் இன்னைக்கு ஆண்டவன் தான் எல்லாத்தையும் படைச்சான்னு சொன்னா ஏன் அதை நம்ம அழிச்சு இன்னைக்கு அழிக்கக்கூடிய நிலைக்கே தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு உலகம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்மளுக்கு 6 அறிவு இருக்கு, எனக்கு 6 அறிவு இருக்கு, எனக்கு அறிவு ஜாஸ்தின்னு சொல்றோம். மிருகங்களுக்கெல்லாம் இல்ல, பறவைகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ கிடையாதுன்னு சொல்றோம், அவங்களுக்குலாம் 5 அறிவுன்னு சொல்றோம். ஆனா 6 அறிவு வச்சிருக்கிற நம்ம என்ன செய்யறோம், என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றோம். மற்ற மிருகங்களோ பறவைகளோ கூட ஒருத்தர் அதாவது இன்னைக்கு நம்ம அடுத்த மனிதனை குறையா சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, கேவலமா பேசுறாங்க அப்படிங்கிறது, மற்ற மனிதனை போற்றுறது, தன் காரியத்தை சாதிக்கணும் இப்படி செய்யறது. ஆனா மிருகங்களுக்கெல்லாம் இது இல்லை, அதுக்கு உணவு உட்கொள்றதையும் தன் இனத்தை பெருக்கிறதோ ஓய்வா இருக்கிறது இது ஒண்ணுதான் தெரியும். ஆனா மனிதனா இருக்கக்கூடிய நாம இதுவும் செய்யறோம். இது போக அடுத்தவன் என்ன செய்யறான், நாம என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யணும், அவனை நம்ம கீழே விழுத்தாட்டுறதுக்கு என்ன செய்யணும், எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் இந்த அழிக்கக்கூடிய சக்திக்கு போகணும், மற்றவங்களை வீழ்த்தக்கூடிய சக்திக்கு ஏன் போகணும். ஒருத்தர் நேசிச்சு ஆண்டவன் தான் இந்த சக்தியை நம்ம கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அந்த ஆண்டவனுக்கு காணிக்கையை நம்ம எதை செய்யணும். அங்க மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பக்குவமான நிலைகள் கூட இன்னைக்கு தன் இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ வகையில மனிதர்களும் தன் இனம் சொல்றாங்க. ஆனா அந்த இனத்துக்குள்ளேயே எத்தனையோ போராட்டங்களும், ஒரு குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ போராட்டமும், கணவன் மனைவி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இப்படி ஒருத்தர் நேசிச்சு வாழக்கூடிய ஆண்டவனுடைய சக்தியில தான் எல்லாம் உருவானது. அந்த ஆண்டவனுடைய சக்தி நமக்கு
ஒருத்தர் அழிக்கிறதுக்கும், ஒருத்தர் சண்டை போடுறதுக்கும், ஒருத்தர் கேவலமா பேசுறதுக்கும், ஒருத்தர் வீழ்த்துறதுக்கு தான் கொடுத்தாங்களா அப்படின்னு ஈஸ்வரப்பட்டு இதுல நமக்கு கேள்வி கேட்கிற. மற்ற மிருகங்கள், பறவைகள் கூட தன்னுடைய இனம், தன்னுடைய கூட்டமைப்புன்னு அதுல இருக்கக்கூடிய ஒற்றுமை கூட மனிதனுக்கு இங்க இன்னைக்கு இல்லையே. ஏன் இப்படி ஆண்டவன் கொடுத்த பொக்கிஷத்தை, படைப்பிலே உயர்ந்த படைப்பா இருக்கக்கூடியவங்க ஏன் இந்த பொக்கிஷத்தை நம்ம சிதற விடணும்? ஏன் பேராசை நிலைக்கு போகணும்? அப்ப இயற்கையினுடைய உண்மை நிலைகளை நம்ம உணர்ந்து, அந்த ஆண்டவன் தான் எல்லாத்தையும் இருக்கிற, ஆண்டவன் தான் எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குற, ஆண்டவன் தான் எல்லாத்தையும் உருவாக்கணும்னு சொல்றவங்க நாம எந்த ஒரு உன்னதமான நிலைக்கு போகணும்? மகத்தான படைப்பு அப்படின்னு சொல்றவங்க அந்த ஆண்டவனுடைய சக்தியை நம்ம சரியான வகையில் உபயோகப்படுத்தலாம். இல்ல அதையே அழிக்கணும், அதையே அழித்து வாழணும். இன்னைக்கு இயற்கையில எவ்வளவோ மனிதன் சமுதாய கூட்டமைப்புக்கு எத்தனையோ விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி இருந்தாலும் அந்த வளர்ச்சியில உத்தமமான பாதையில நல்ல ஒழுக்கத்துல மற்றவரையும் உயர்த்தி, தானும் உயர்ந்து, சமுதாயத்தை உயர்த்தி, கூட்டமைப்பை உயர்த்தி அதை காக்கக்கூடிய சக்தியா அல்ல இது நம்ம போயிருக்கணும். ஏன் பேராசைக்கு போகணும்? ஏன் அழிக்கணும்? ஏன் ஒருத்தரை போட்டணும்? ஏன் ஒருத்தரை தூட்டணும்? ஏன் ஒருத்தரை உயர்த்தணும், ஒருத்தரை தாழ்த்தணும், ஒருத்தரை வீழ்த்தணும்? மற்றவர்களுக்கு தெரியாம அவங்களுக்கு ஏன் தொல்லை கொடுக்கணும்? ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யணும்? ஆக இதுபோன்று அழிக்கக்கூடிய நிலைகளுக்காக நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். அதுக்காக நம்ம பிறவி எடுக்கல, அதுக்காக ஆண்டவன் சக்தி கொடுத்துருக்கான். இல்லை, நம்ம உயர்ந்த நிலை பெறதுக்கு தான் இந்த படைப்பை நம்ம உருவாக்கப்பட்டிருக்குன்னா, அப்ப ஆதியில வாழ்ந்தவங்க அந்த இயற்கையை வணங்கின நிலைகள்ல அவங்க எப்படி ஒன்றுபட்டு வாழ்ந்தாங்க, இயற்கையுடைய செயலாவே ஒன்றி இன்னைக்கு அழியாத நிலையில இருக்கிறாங்க. அந்த நிலையில நாம போகணும். அந்த இயற்கையுடைய வழியிலேயே நம்ம செயல்படணும். நம்ம கொடுக்கப்பட்ட 6வது அறிவை சீராக பயன்படுத்தி 7வது நிலை எல்லாவற்றையுமே ஒளியா மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் உருவாக்கி சப்த ரிஷியாக அந்த 7வது நிலை பெறணும், பிறவியில்லா நிலை அடையணும். நம்ம இன்னைக்கு விஞ்ஞானம் குறையில்லை, ஆனா விஞ்ஞானத்தினால மற்றதை அழிக்கக்கூடிய நிலைக்கு நம்ம ஏன் போகணும்? ஏன்னா அவர் இங்கே சொல்ல வர்றது மனிதனுடைய மனம், மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய சுவாச நிலை தான் மாறிடுச்சு. அதை காக்கக்கூடிய சக்திகள் பெற்ற மனிதன் காக்க வேண்டியதை விட்டுட்டு எல்லாமே தாக்கக்கூடிய நிலைகளுக்கு போய் மற்றவர்களை தாக்கி அடக்கி ஆனா நாம மட்டும் சந்தோஷம் வாழலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி தாக்கக்கூடிய நிலை எடுத்தா தானும் அழிந்து வளர்ச்சியில மிருகங்களை காட்டிலும் மற்ற உயிரினங்களை காட்டிலும் கீழான நிலைக்கு தான் நம்ம போக வேண்டி இருக்கும். அப்படிங்கிறத இங்க மறைமுகமா சொல்லி நம்ம கொடுக்கப்பட்ட ஆண்டவனுடைய சக்தின்னு சொல்லமே அது சரியான வகையில, செம்மையான வகையில உபயோகப்படுத்தி அந்த ஆண்டவனுடைய படைப்பை நம்ம உருவாகணும் அப்படிங்கிறத இந்த உபதேசத்துல நமக்கு தெரியப்படுத்துறாரு.